தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவரோட பேச்சு எப்போவுமே நான் கேட்குறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியலில் நிறைய பேர் உச்சபட்சத்துலேருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச ப்ராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச ப்ராக்டிஸ்லேருந்து தான் வந்தாங்க. அதனால் அரசியலுக்கு இது புதுது கிடையாது. ஏதோ தியாகம் செய்கிறேன்னு பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமாக நடித்து முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால் தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். இன்று அவர் என்ன சொல்கிறார், கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்போ கூடுதல் சக்தியாக அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நான் விஜய் வந்து ஒரு ஜீரோ மாதிரி, இப்போ ஜீரோன்னு சொல்லலை, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியாக இருந்தால் வேல்யூ கிடையாது. ஆனால் அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. சிலர் வருகிறார்கள், புத்திசிலை போல வருவார்கள், வந்தவுடன் நாங்கள் புதிதாக ஆட்சி கொடுத்து விடுவோம் என்றெல்லாம் அதெல்லாம் பப்பெல்லாம் வேகாது. யாருடைய பப்பும் வேகாது தமிழகத்திலே என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாய்மார்களே, இளைஞர்கள், நீங்கள் இந்த மாதிரி நடிப்புக்கு இதுக்கெல்லாம் போய் நடிப்பை வைத்து ஏமாந்து விடாதீர்கள். அவருக்கு இந்த கொள்கை இருக்கா? படத்திலே கொள்கை உண்டா? என் தலைவன் இன்றைக்கு நான் குடிக்காம இருக்கேன், இன்னைக்கு ஒழுக்கமாக இருக்கு, மக்கள் பணி ஆட்சி கொண்டு இருக்கு, என்னை எவனும் நான் பண்ணல நாக்கை போட்டு பேச முடியாத அளவுக்கு ஒழுக்கத்தில் நான் இருக்கிறேன்னா என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்த பாடம் தான். இது மாதிரி எந்த நடிகனாவும் செய்திருக்கானா? நான் இந்த நேரத்தில் சொல்றேன், அறைவு விடுகிறேன். எந்த படத்திலாவது குடிக்காமல் இளைஞர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும், நல்ல நோக்கத்திற்காக பாடுபட வேண்டும் என்று ஏதாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கானா? எந்த நடிகனாவும் செய்திருக்கானா என்பதை எண்ணி பாருங்கள். அவர் கடையை முடிஞ்சிச்சு. அவர் இல்லை இருந்தாலும் போகிறாங்க, அனுப்பிட்டு போயிட்டாங்க. அவர் எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்காரு போகணுங்க. இனிமேல் திராவிட இயக்கம்னா ஒன்று தான். ஒட்டுகின்ற முறையில் திராவிட இயக்கம் முன்னாடி அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். நம்மளுக்கு 2 கட்சி தான், திராவிட இயக்கம் தான். ஒன்று திராவிட முன்னேற்றலாம், இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றம். அண்ணா திராவிட முன்னேற்றம் சரியில்லை, திராவிட முன்னேற்றம் தான் அப்படிங்கிறத சும்மா கண்ட கட்சிக்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் நல்லது இல்லை. ஒன்று திராவிட இயக்கம். 2 பேரும் அண்ணாவை சொன்னார், பெரியார் சொன்னார், கலைஞர் சொன்னார், எம்ஜிஆர் சொன்னார். அது வேறு. அண்மையிலே நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்வில் பேசிய மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரதமரின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சி மலரும் என்று பேசுகிற நிலை இன்றைக்கு இல்லாமற் போய்விட்டது என்பது கவலை அளிக்கிறது. அதாவது அதிமுகவின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறோம். உள்ளபடியே ஒரு திராவிட இயக்கம் இப்படி சனாதன சக்திகளின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டது என்பதை எண்ணி வருந்துகிறோம். பிரதமர் இரட்டை இன்ஜின் ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் நேரத்தில் இதே மாதிரி பிரதமர் வந்து இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொன்னது, ஒரு மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் இணைந்து ஒரு பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு அர்த்தத்துல சொன்னாங்க. அதனால டப்பா இன்ஜின் சொல்றாங்க. அது தேர்தல் முடிஞ்ச உடனே யாரு டப்பா இன்ஜின் எது ஒரிஜினல் இன்ஜின் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கூட்டணி நடைபெறுது, விஜயனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு இல்ல, அது பற்றி நான் சொல்ல முடியும். அவரு தான் முடிவு எடுக்க வேண்டாம். தேர்தல் தேதி அறிவிச்சாதான் அது பற்றி என்ன சொல்ல முடியும். அது 3 முனையா 4 முனையாங்கிறது சொல்ல முடியும். எப்படியும் 1-2 சுயேட்சையை வரத்தானே செய்வாங்க. ஆனால் அது எத்தனை முறைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கூட்டணிகள் அமையும். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கூட்டணி நிச்சயமாக அமையும். மக்கள் செல்வர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சரின் அமர்த்துவோம் என்று சூளுரை ஏற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சரின் அமர்த்துவோம் என்ற அவருக்கு வணக்கத்தையும் நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இதயபூர்வமான வரவேற்பை அவர் நம்முடைய கூட்டணியிலே சேர்ந்திருப்பது வெற்றிக்கு அச்சாரமாக அமைந்திருக்கிறது என்பதை
அவரை இருகரம் கூப்பி வருக வருக என்று நான் வரவேற்று கரெக்டான கூட்டணி அமைச்சு கரெக்டான மரியாதை கொடுத்து தொண்டர்களை கரெக்டா எங்களை எதிர்க்காதீங்க, அணைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா கேப்டன் வளர்ப்பு அன்புக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். கூட்டணி சொல்றீங்க, நீங்க வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்க்காதீங்க, வேலை வாங்குவோம். அன்பால சொல்லுங்க, நாங்க வேலை செய்வோம். இன்னைக்கு நாங்க சிஎம் ஆடுவோம்னு கூட்டணி செல்ல உங்களே சிஎம் ஆக்குறோம். அதனால வேறம் பேசாதீங்க. இன்னைக்கு திமுக அதிமுக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு 170 சீட்ல நிப்போம், 180 நிப்போம், 150 நிப்போம்ட்டு உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான லெவல் உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதே தானே எங்க கட்சிக்கும் இருக்கு. நாங்க எதுக்கு அது கீழே வரோம்? அதுக்கு எங்களுக்கான மரியாதை நாங்க கேட்கிறோம், எங்களை உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு போன எம்எல்ஏ 41 தொகுதி 2011 கூட்டணி வச்சோம், 29 எம்எல்ஏ. அந்த 9ல இருந்து 10 எம்எல்ஏ நம்ம விட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கும் அந்த 20 எம்எல்ஏ குறைஞ்சு இன்னைக்கு தேமுதிக நிக்கிறாங்களே. அப்ப அந்த எம்எல்ஏ வாழ்க்கையை நாங்க பாக்கணும்ல. எல்லாரும் உங்க கட்சியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்க முதலமைச்சரா 2 பேர் வரும்போது நீங்க கட்சியை தமிழ்நாட்டே நீங்க பார்க்கணும். அதனால நீங்க உங்க கட்சியை பார்க்காதீங்க, கூட்டணியை பாருங்க. அந்த 20-30 தொகுதியை உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ஜெயிக்கிறது இல்ல, உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறது. அந்த 30-20 தொகுதி நாங்க கேட்கிறோம், அதை நீங்க பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.